சர்க்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பன்பன் தேனி பாலா, தேனியிலிருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக மற்றும் ஒரு அற்புதமான படைப்பில் உங்களோடு சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் உண்மையை நடந்தவைகளாக உண்மையை உறக்கச் சொல்வோம் என்றுதான் ஐயனுடைய ஒவ்வொரு பதிவையும் நான் போட்டுட்டு இருக்கேன். இது வரைக்கும் எந்த விதமான ஒளிவு மறைவோ இல்லாததோ பொல்லாதோ எதுவுமே நான் சொல்லலை. ஒன்லி நான் சொல்றதெல்லாம் ப்ரூஃபோட இது எனக்கு நடந்திருக்கு, நான் ஐயனிடம் கேட்டேன், ஐயன் கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயங்களை தான் நான் இந்த தேனி பாலா உங்களுக்கு போட்டுட்டு இருக்கேனே தவிர ஏமாற்றுவதற்கு அல்ல. நான் சொல்ற ஒரே விஷயம், ஐயனுடைய பாதம் பற்றி அவருடைய பாதத்தை பிடிச்சுக்கிட்டு கணக்கன்பட்டி மண்ணை ஒரு முறை நீங்க போய் மிதிச்சுட்டு வாங்க. அதைத்தான் நான் சொல்றேன். இன்னைக்கு வீடியோ என்ன சார் அப்படின்னா, இன்னைக்கு வீடியோ ஒரு அற்புதமான வீடியோ. என் உடன் பிறந்த தங்கை சிங்கிள் பேரண்ட் தான். என்னுடைய மச்சா இறந்ததுக்கு அப்புறம் இன்னும் கஷ்டம்னு இல்லை, அவ்வளவு கஷ்டங்கள் பட்டு ஒரு நாள் நானும் குடும்பத்தோட போனேன் ஐயனா. அதை தான் முதல்ல நான் போன விஷயம். நானா தனியா முதல்ல போகல, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என் குடும்பத்தோட தான் எல்லாரும் போனோம். அதுல என் சிறிய தங்கை சுபத்ரா அவங்க வந்து வச்ச ஒவ்வொரு கோரிக்கையும் எப்படி நிறைவேறியது என்பதுதான் இந்த வீடியோவோட சாராம்சம். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு உண்மைத்தன்மை என்னன்னு பார்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கும் நடந்திருந்தா என்னோட பகிர்ந்துக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம், என் பேர் சுபத்ரா. நான் தேனியிலேருந்து பேசுகிறேன். நான் மன்னன் பாலா யூடியூப் சேனலாக நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. அதில் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன்னா என்னோட வாழ்க்கையில் நடந்ததை ஃபுல்லாக உங்களுக்கு அன்றைக்கி சொல்லியிருந்தேன். இப்போ அடுத்து வந்து எனக்கு என்னென்ன நடந்துச்சுங்கிறத நான் சொல்ல போகிறேன். நானும் அண்ணன் எல்லாருமே நம்ம குடும்பத்தோடு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு அங்கே கணக்கம்பட்டிக்கு போனோம். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றம் இருந்துச்சு. நான் வந்து ஆக்சுவலாக ஒரு சிங்கிள் பேரண்ட்டு. என் வீட்டுக்கார் இறந்த பிறகு இன்னும் 2 குழந்தைகளையும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரொம்ப பாடுபட்டு சொல்ல முடியாத வேதையெல்லாம் பட்டு தான் என் பிள்ளைகளை நான் வளர்த்து கொண்டு வந்தேன். அந்த நேரத்தில் தான் எனக்கு கணக்கம்பட்டி சாமியோட அருள் எனக்கு கிடச்சிச்சு. அந்த அருள் கிடைக்க போய் தான் நாங்கள் கணக்கம்பட்டிக்கே போனோம். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் போனோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிகழ்வாக நடந்துச்சு. ஏற்கனவே நடந்துடுவோம், உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்து வந்து என்னோட பொண்ணுங்களை வந்து நான் எப்படி கடவுளோட அருளால் படிக்க வச்சேன், எப்படி வேலை கிடச்சிச்சு அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். பாப்பா பெரிய பொண்ணு படித்து முடிக்கவுமேவும் நாங்கள் பிஎஸ்சி ஐடி தான் அவங்க படித்தாங்க. ஆனால் அதுக்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க எல்லாரும். ஆனால் நான் வந்து கஷ்டப்பட்டு சென்னையில் போய் படிக்க வச்சேன், ஒரு கோர்ஸ் முடிக்க வச்சேன். ஐயாவோட அருளால் நாங்கள் போய் வேண்டிக்கிட்டோம். நான் பாப்பா அவங்க எல்லாருமே போய் வேண்டிக்கிட்டோம். ஐயா எங்களுக்கு நல்லது கொடுங்க, எங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லி நாங்கள் நல்லபடியாக வேண்டிக்கிட்டோம். வேண்டின 1 மாதத்துக்குள்ள போயிட்டு வந்தோம். ஆனால் 1 வாரத்தில் எங்கள் அம்மா தவறிட்டாங்க. தவறின பிறகு எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அது வந்து ஐயாவோட பாதத்திலேயே அம்மா போய் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நாங்கள் வந்து கஷ்டப்படலை, ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக அம்மாவோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிச்சு. அம்மாவோட 30 செல்லங்குள்ள பாப்பாவுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும்னு ஐயன் சொன்னார். அதே மாதிரி பாப்பாவுக்கு ஐடி கம்பெனியில் நல்லபடியாக வேலை கிடைச்சிருச்சு. இன்னொரு பொண்ணு 2வது பொண்ணு +2 முடித்தாங்க. என்னால் காலேஜ் படிக்க வைக்க முடியுமான்னு கூட என்னால் தெரியாது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் நான் எந்த கவுன்சிலிங்க்கு அதுக்கும் எதுக்குமே நான் போகாமையே என்னையை தேடி வர வச்சார் ஐயன். அவ்வளோ போய் நாங்கள் வேண்டிட்டு வந்தோம். என்னையை தேடி வர வச்சார், சாரை வர வச்சு அவர் மூலியமா நாங்கள் போய் கவுன்சிலிங் போட்டு நல்லபடியாக இப்போ பாப்பாவுக்கு வந்து காலேஜில் நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம். நான் அலையவே இல்லை, எந்ததுக்கும் என்னை ஐயன் அலைய விடலை. என்னோட அனுபவத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்களும் போய் கணக்கம்பட்டி மண்ணை ஒரு தடவை மிதிச்சுட்டு வாங்க. உங்களோட கர்மா அழிஞ்சு நீங்கள் நல்லபடியாக நல்ல வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. நானும் முன்னேறிக்கிட்டு தான் இருக்கேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஐயனை நினச்சி டெய்லி சத்குருவே சரணம் சரணம் சொல்லிகிட்டே இருங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். ஐயன் நல்லதே செஞ்சு கொடுப்பாரு. நம்பிக்கையோடு இருங்க. அவ்வளோதான் என்னோட இது. அவ்வளோதான். நன்றி. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னதை அத்தனையும் நீங்கள் கேட்டிருக்கீங்க. நான் சொல்லலை. தன் வாழ்க்கையில் என் உடன் பிறந்த சகோதரி தான் தன் வாழ்க்கையில் நடந்த அத்தனை சம்பவங்களையும் இன்னைக்கு உங்க முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஒரு 2 பேருமே பொண்ணு. நிறைய பேர் பொண்ணுன்னா பயப்படுறாங்க. கணவன் இல்லாம, யாரோட உதவியும் இல்லாம, உண்மையிலே எங்க வீட்டுல இன்னைக்கு வந்து நின்னதே கிடையாது. ஏன்னா நாங்களும் அப்படி இருந்ததுனால ஒண்ணுமே பண்ண முடியாம ரொம்ப சிரமப்பட்டு சத்குரு ஒன்றையே அவருடைய பாதங்களையே பிடிச்சு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமா சத்குருவோட அந்த நினைவுகளோட தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சு அவருடைய சொல்படி அவர் என்ன சொன்னாலும் அதைப்படி செய்யறேன், நல்லதே நடக்கும்ங்கிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வோட நம்பிக்கையோட
அவங்க ஆரம்பிச்ச அந்த இது ஒரு வாழ்க்கை பயணத்துல பெரிய பிள்ளைய காலேஜ் படிக்க வைக்கிறாங்க. இன்ஜினியரிங் லேஸ்பட்டர்ல பிஎஸ்சியில இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. அது வேலை கிடைக்காத அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதையும் மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு கோர்ஸ் படிக்க வச்சு அந்த பிள்ளைக்கு வேலை வேணும்னு சொல்லி ஐயன் சத்குருவோட பாதத்தை போய் பிடிச்சு விடாம தொங்கி என் பிள்ளைக்கு கிடைச்ச ஆணையும் போது அதுக்கு உத்தரவு உனக்கு கிடைக்கும் போ அப்படின்னாங்க. அந்த இடையில தான் என்னுடைய தாயார் அம்மா இறந்துட்டாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு மாசத்துக்குள்ள அம்மா இறந்த ஒரு மாசத்துக்குள்ள பெரிய பிள்ளைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சது. என்கிட்ட கிடைச்சது பண்ணிருக்கேன். நான் சொன்னேன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு மேடம் அப்படின்னு. எப்படி சொன்னேன்னு எனக்கு தெரியாது. சர்க்குருக்கு தான் வெளிச்சம், என் அப்பன் சர்க்குருக்கு தான் வெளிச்சம். இது சொன்ன மாதிரியே கரெக்டா அப்படியே ஒரே மாசத்துல அந்த பிள்ளைக்கு அப்பாயின்மெண்ட் சென்னையில. இன்னைக்கு அற்புதமான ஒரு கம்பெனியில அழகா போய் செட்டில் ஆகி அருமையா இருக்கு. அதோட சேர்ந்து 2வது பிள்ளை +2 முடிக்குது. +2 முடிச்சு அந்த பிள்ளை எப்படி கொண்டு போய் காலேஜ் சேர்க்கிறதுன்னு சொல்லி அப்படியே ஒவ்வொரு யோசனை எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியும். ஒரு சிங்கிள் பேரண்ட், எந்த வருமானமும் இல்லாம ஒரு சாதாரண அரிசி கடைக்கு வேலைக்கு போய்கிட்டு தன் பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு சொல்லி படிக்க வச்சு +2 முடிச்சு என்னடா பண்றதையும் போது செங்குந்தர் காலேஜில் இருந்து ஈரோடுல இருந்து ஒரு சார் தேடி வர்றார். ஏன்னா பாப்பாவோட ஃப்ரெண்டும் அவங்களுக்கு சொந்தக்காரங்களாம். தேடி வந்து நான் பண்ணித்தரேன் மேடம், உங்களுக்கு எந்த கவலையும் வேணான்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக செங்குந்தர் காலேஜில் இன்னைக்கு ரோபோட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்குது. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஒரு பெண், ஒரு தாய் தனியாக நின்று போராடி சர்க்குருவினுடைய சப்போர்ட்டோட ஐயனுடைய அருளோட ரொம்ப அற்புதமான ஒரு காரியத்தை நடத்தியிருக்காங்க. அப்படின்னா எல்லாம் ஐயன் சர்க்குருவோட ஞான வள்ளலுடைய அந்த அற்புதமான கருணையின் அடிப்படையில தான் இன்னைக்கு அற்புதமா போய் அங்க போய் செட்டில் இருக்காங்க செங்குந்தர் காலேஜ்ல. அடுத்து சென்னை போகணும், அவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு, பெரிய பிள்ளையோட இருக்கணும்னு நினைக்கிறாங்க, வீடு தேடிட்டு இருக்காங்க. மிக விரைவில் உங்களுடைய ஆசீர்வாதத்தாலும் ஐயனுடைய கருணையாலும் ஒரு நல்ல வீடு கிடைச்சு சென்னையில் அவங்க செட்டில் ஆகி தன் பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. சர்க்குரு கிட்ட வேண்டுறேன். இதை பார்க்கும் நீங்கள் அனைவரும் என் தங்கைக்காக மனமாற வேண்டுங்கள், என் தங்கை பிள்ளைகளுக்காக கொஞ்சம் வேண்டுங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும் இல்லைங்களா? எதுவுமே நம்ம சொல்றது எல்லாம் உண்மை உண்மை உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றுமில்லைன்னு சொல்லி பகவத்கீதை சத்தியம் பண்ண மாதிரி நான் சத்தியம் பண்றேன். ஐயனுடைய ஒவ்வொரு பதிவுகளும் உண்மையே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களோடு சந்திக்கும் வரை தேனிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் பாலா செல்வி. வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.